லீவ் விட்டா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாதான் ஜாலியா இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு ஒரு சாக்லேட் கொடுத்தாலே அதை சாப்பிட்டா எது தொட்டாலும் பீஸாவா மாறும்னு சொல்றான். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அம்மா நமக்கோசரம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதை தொட்டு என்ன ஒரு ஆச்சரியம், பீஸாவா மாறிச்சே. ஏய் சூப்பர் 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 சூப்பர். இதை அப்படியே சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பால் இருக்கு, இத தொட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்ன ஆச்சரியம், மறுபடியும் பீஸாவா? ஆனா சின்னதா வந்திருக்கே. பால் சின்னதா இருந்தனால சின்ன பீஸா வந்திருக்கு போல இருக்கு. இதையும் சாப்பிடலாம். போதும் போதும், இப்பவே வயிறு ஃபுல்லாயிடுச்சு. இன்னைக்கு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கே. இங்க பக்கத்துல ஒரு பீஸா இருக்கே, இது சாப்பிடலாம். எட்டலையே, இப்ப கிட்ட போய் சாப்பிடலாம். கனவு, ஐயோ மாட்டிக்கிட்டமே. ஹே, என்ன எதுக்கு கடிச்ச நீ? அம்மா நீங்க பார்க்கிறதுக்கு அப்படியே பீஸா மாதிரி இருந்தீங்களேம்மா. என்னது பீஸாவா? இல்லம்மா, நான் என் கனவுல எதை தொட்டாலும் பீஸாவா மாறுற மாதிரி கனவு கண்டம்மா. அதனால தான்மா உங்களை கடிச்சிட்டேன், சாரிம்மா. இதனால தான் சொல்றது, ஃபோன் எல்லாம் அவ்வளோ நேரம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு. இப்போ பாரு, கெட்ட கெட்ட கனவா வருது உனக்கு. அன்னைக்கு இது மாதிரி தான் என்னை எட்டி உதச்சிட்ட, ஒரே உத. மறுநாள் என்னால் யோசிக்கவே முடியல. அதனால தான் சொல்றது, ஃபோன் எல்லாம் பார்க்காத அதிகமாக. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour பாரு, போதும். சரிங்கம்மா, சாரிம்மா. இந்த மெட்ல இருந்து அப்படி பார்க்க மாட்டேம்மா போன நானு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஃபோனெல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடாது. ஃபோன் பார்த்தா கண்ணெல்லாம் கெட்டு போயிடும். கெட்ட கெட்ட கனவாக வரும். மெமரி பவர்லாம் போயிடும். கேம்ஸ் எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க. எதையும் அளவாக பார்க்க சொல்லுங்கள், போதும்.